Taste the Daily. வணக்கம் சுரேஷ். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுடைய தனி கவனத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பிலே கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களுடைய நல்லாசியோடு கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு கோடான கோடி தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராகிய நான் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும் அதே போல் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வேண்டியும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் திருப்பதி தலைமை கழகத்தில் அளித்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எனது இதயமார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தங்களுக்காக விருப்ப மனு அளித்தவர்களான நேர்காணல் தலைமை கழகத்தில் வருகின்ற 9/1/2026 அன்று தொடங்கி நடைபெற உள்ளது. தகுதியான நபர்கள் கழகத்தில் ஆட்சி மன்ற குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆகவே விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என்பதை உறுதிவிட தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு ஒரு சிலர் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தலைமைக்கு தகவல்கள் வந்துள்ளது. ஆகவே விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் உரிய நேரத்தில் வழங்கப்படும். தங்களுக்காக விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் இண்டிவிஜுவல் ஒன்லி விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீதுடன் வருபவர்கள் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று விருப்ப மனு பெற்றவர்கள் யாரேனும் அம்மனுவை திரும்ப வழங்காமல் இருந்தால் அவர்கள் உடனடியாக அந்த படிவத்தினை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.